குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் 26. யூதாவின் அரசர் உசியா. பின்னர் யூதாவின் மக்கள் யாவரும் 16 வயதுடைய உசியாவை அவனுடைய தந்தை அமட்சியாவுக்கு பதிலாக அரசனாக்கினர். அரசர் அமட்சியா தன் மூதாதையருடன் துயில் கொண்ட பின் ஏலோத்தை கட்டி எழுப்பி அதனை யூதாவுக்கு சொந்தமாக்கினவன் இவனை. உசியா அரியணை ஏறியபோது அவனுக்கு வயது 16. எருசலேமில் 52 ஆண்டுகள் அவன் ஆட்சி செய்தான். எருசலேமை சேர்ந்த எக்கோலியா என்பவளே அவனுடைய தாய். தன் தந்தை அமட்சியாவைப் போலவே அவன் ஆண்டவரின் பார்வையில் யாவற்றிலும் நேர்மையாக நடந்து கொண்டான். இறை அச்சத்தில் தன்னை பயிற்றுவித்த செக்கரியாவின் வாழ்நாள் முழுவதும் உசியா கடவுளையே நாடினான். அவன் ஆண்டவரை தேடிய காலமெல்லாம் கடவுள் அவனுக்கு வெற்றியை அளித்தார். பின்பு பெலிஸ்தியருடன் போரிட்டு காத்து, யாப்னே, அஸ்தோது ஆகியவற்றின் மதில்களை தகர்த்தெறிந்தான். அஸ்தோது அருகிலும் பெலிஸ்திய நாட்டின் மற்ற பகுதியிலும் நகர்களை எழுப்பினான். பெலிஸ்தியரையும் கூர்பாகாலில் குடியிருந்த அராபியரையும் மெயோனியரையும் வெல்வதற்கு கடவுள் அவனுக்கு துணை புரிந்தார். அம்மோனியர் உசியாவுக்கு கப்பம் கட்டினர். அவன் ஆற்றல் மிக்கவனாய் விளங்கியதால் அவனது புகழ் எகிப்தின் எல்லை மட்டும் பரவியது. உசியா எருசலேமில் மூலை வாயிலின் மேலும் பள்ளத்தாக்கு வாயிலின் மேலும் மதில் மூலைகளிலும் கொத்தளங்களை எழுப்பி அவற்றை வலுப்படுத்தினான். அவன் பாலை நிலத்திலும் கொத்தளங்களை கட்டி பல கிணறுகளையும் வெட்டினான். அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமவெளியிலும் ஏராளமான ஆடு மாடுகள் இருந்தன. மலைப்பகுதியிலும் வயல்வெளிகளிலும் அவனுக்கு வேளாண்மை செய்வோரும் திராட்சை பயிரிடுவோரும் இருந்தனர். ஏனெனில் அவன் பயிரிடுவதில் நாட்டம் கொண்டிருந்தான். உசியாவுக்கு போர்த்திறனுடைய படை ஒன்று இருந்தது. அது எழுத்தர் எயியேல், அலுவலர் மகசேயா ஆகியோரால் வகுக்கப்பட்டு அரசு அலுவலர் தலைவர்களில் ஒருவரான அனனியாவின் தலைமையில் போருக்கு எப்பொழுதும் தயாராக இருந்தது. இப்போர் வீரர்களின் குடும்பத் தலைவர்கள் மொத்தம் 2600 பேர். அவர்களின் பொறுப்பில் 3,07,500 வீரர்களை கொண்ட ஆற்றல் மிகு படை இருந்தது. எதிரியோடு மிகுந்த வலிமையுடன் போரிடுவதில் அது அரசனுக்கு துணை நின்றது. உசியா தன் படையினர் அனைவருக்கும் கேடயம், வேல், தலைசீரா, மார்க்கவசம், வில், கவண்கற்கள் ஆகியவற்றை செய்தான். அம்பு எய்வதற்கும் பெரிய கற்களை வீசுவதற்கும் திறமை மிக்கோரால் கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகளை எருசலேமில் செய்து கொத்தளங்கள் மேலும் கோட்டைகளின் மூலைகள் மேலும் அவற்றை நிறுவினான். அவன் வியத்தகு முறையில் கடவுளிடமிருந்து உதவி பெற்று வலிமை அடைந்ததால் அவனது புகழ் வெகு தூரம் பரவியது. உசியாவின் ஆணவமும் தண்டனையும். உசியா வலிமை மிக்கவன் ஆனபோது இருமாப்பு கொண்டான். அது அவனை அழிவுக்கு இட்டு சென்றது. தன் கடவுளாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் தூபபீடத்தின் மேல் தானே தூபம் காட்ட ஆண்டவரின் இல்லத்தில் நுழைந்தான். ஆனால் குரு அசரியாவும் அவருடன் ஆண்டவரின் வலிமைமிகு குருக்கள் 80 பேரும் தொடர்ந்து சென்றார்கள். அவர்கள் அரசர் உசியாவை தடுத்து நிறுத்தி அவனிடம், "ஓ உசியா, ஆண்டவருக்கு தூபம் காட்டுவது உமது வேலை என்று. தூபம் காட்டுவதற்கென திருநிலைப்படுத்தப்பட்டவர்களும் ஆரோனின் புதல்வர்களுமான குருக்களுக்கே உரிய பணி அது. ஆதலால் திருத்தலத்தை விட்டு வெளியே செல்லும். நீர் செய்வது தவறு. நீர் கடவுளாகிய ஆண்டவரால் மேன்மை பெற மாட்டீர்" என்றார்கள். அப்பொழுது உசியா சினமுற்றான். இவ்வாறு அவன் தூப கலசத்தை கையில் பிடித்து கொண்டே குருக்கள் மேல் சினமுற்றபோது அவர்களுக்கு முன்பாக ஆண்டவரின் இல்லத்தில் தூபபீடத்திற்கு அருகில் அவனுடைய நெற்றியில்
தொழுநோய் கண்டது. தலைமை குருவான அசரியாவும் மற்ற எல்லா குருக்களும் அவனுடைய நெற்றியில் தொழுநோய் பற்றியிருந்ததை கண்டார்கள். உடனே அவர்கள் அவனை அங்கிருந்து வெளியேற்ற முனைந்தார்கள். உசியாவும் ஆண்டவர் தன்னை தண்டித்ததால் உடனே வெளியேறினான். உசியாவின் இறப்பு. அரசர் உசியா இறக்கும் வரை தொழுநோயாளியாகவே இருந்தான். ஆண்டவரின் இல்லத்திலிருந்து அவன் விலக்கி வைக்கப்பட்டிருந்ததால் தொழுநோயாளியாக தன் வீட்டில் வாழ்ந்து வந்தான். அவனுடைய மகன் யோத்தாம் அரண்மனை பொறுப்பேற்று நாட்டு மக்களுக்கு நீதி வழங்கி வந்தான். உசியாவின் பிற செயல்களை தொடக்கம் முதல் இறுதி வரை ஆமோட்சின் மகன் இறைவாக்கினர் எசையா எழுதி வைத்துள்ளார். உசியா தன் மூதாதையருடன் துயில் கொண்டான். உசியா தொழுநோயாளி என்பதால் அவனுடைய மூதாதையரின் கல்லறையில் அரசர்களுக்குரிய கல்லறை நிலத்திற்கு அருகில் அவனை அடக்கம் செய்தனர். அவனுக்கு பிறகு அவனுடைய மகன் யோத்தாம் அரசனானான். குறிப்பேடு 2ஆம் நூல் அதிகாரம் 27. யூதாவின் அரசர் யோத்தாம். யோத்தாம் அரசனானபோது அவனுக்கு வயது 25. அவன் எருசலேமில் 16 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். சாதோக்கின் மகள் எருசா என்பவளே அவனுடைய தாய். தன் தந்தை உசியாவைப் போல் அவன் ஆண்டவரின் பார்வையில் நேரியென செய்து வந்தான். ஆயினும் அவன் ஆண்டவரின் இல்லத்தில் நுழைந்தது போல் இவன் நுழையவில்லை. மக்களோ தொடர்ந்து தீய வழியிலேயே நடந்தார்கள். யோத்தாம் ஆண்டவரது இல்லத்தின் உயர் வாயிலை கட்டியதுடன் ஓபேலின் மதில்களின் மேலும் கட்டுமான பணிகளை செய்தான். மேலும் யூதாவின் மலைகளில் நகர்களையும் காடுகளில் கோட்டை கொத்தளங்களையும் கட்டினான். அவன் அம்மோனியரின் மன்னனுடன் போர் புரிந்து அவர்கள் மீது வெற்றி பெற்றான். அந்த ஆண்டில் அம்மோனியர் அவனுக்கு 4000 கிலோகிராம் வெள்ளியும் 10,000 கலம் கோதுமையும் 10,000 கலம் வார்கோதுமையும் அளித்தனர். 2ஆம் 3ஆம் ஆண்டுகளிலும் அவ்வாறே அம்மோனியர் அவனுக்கு அளித்தனர். யோத்தாமின் வழிகள் அவனுடைய கடவுளாம் ஆண்டவரின் திருமுன் நேரியவனவாக இருந்தமையால் அவன் வலிமை உடையவனானான். யோத்தாமின் பிற செயல்களும் அவனுடைய எல்லா போர்களும் அவனுடைய வழிமுறைகளும் இஸ்ரேல் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன. அவன் அரசனானபோது அவனுக்கு வயது 25. 16 ஆண்டுகள் எருசலேமில் அவன் ஆட்சி செய்தான். யோத்தாம் தன் மூதாதையருடன் துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுடைய மகன் அவனுக்கு பின் அரசனானான். குறிப்பேடு 2ஆம் நூல் அதிகாரம் 28. யூதாவின் அரசர் ஆகாசு. ஆகாசு அரசனானபோது அவனுக்கு வயது 20. எருசலேமில் அவன் 16 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் தன் மூதாதையான தாவீது செய்தது போல் ஆண்டவரின் பார்வையில் நேர்மையானதை செய்யவில்லை. மாறாக அவன் இஸ்ரேல் அரசர்களின் வழிகளில் நடந்து பாகால்களுக்கு வார்ப்பு சிலைகளை செய்தான். பென் இன்னோம் பள்ளத்தாக்கில் அவன் தூபம் காட்டினான். இஸ்ரேலரின் முன்னிலையில் ஆண்டவர் விரட்டியடித்திருந்த வேற்றினத்தாரின் அருவருக்கத்தக்க வழக்கத்திற்கு ஏற்ப தன் புதல்வர்களையே தீயில் எரிக்கவும் செய்தான். தொழுகை மேடுகளிலும் குன்றுகளிலும் பசுமையான மரங்களின் கீழும் அவன் பலியிடவும் தூபமிடவும் செய்தான். சிரியாவுடனும் இஸ்ரேலுடனும் போர். ஆதலால் ஆகாசின் கடவுளாகிய ஆண்டவர் அவனை சிரியாவின் மன்னனுடைய கையில் ஒப்படைத்தார். சிரியர் அவனை முறியடித்து அவனுடைய மக்களில் பெருந்திரளை சிறைப்பிடித்து தமஸ்குவுக்கு இட்டு சென்றனர். மேலும் இஸ்ரேலின் அரசர் கையில் ஒப்படைக்கப்பட்டு ஆகாசு பெருந்தோல்வி அடைந்தான். ரமலியாவின் மகன் பெக்கா ஒரே நாளில் யூதாவின் வலிமைமிகு வீரர் 1,24,000 பேரை கொன்று குவித்தான். ஏனெனில் யூதா மக்கள்
தங்கள் மூதாதையரின் கடவுளான ஆண்டவரை புறக்கணித்தார்கள். எப்ராயிமின் வலிமை வாய்ந்த சிக்ரி என்பவன் அரசனின் மகன் மசையாவையும் அரண்மனை தலைமை அலுவலர் அஸ்ரிகாமையும் அரசனுக்கு அடுத்த நிலையில் இருந்த எல்கானாவையும் கொன்றளித்தான். இஸ்ரேல் மக்கள் தங்கள் சகோதரரில் பெண்கள், புதல்வர், புதல்வியர் ஆகிய 2,00,000 பேரை சிறைப்பிடித்தனர். அவர்களின் திரளான பொருள்களையும் கொள்ளையிட்டு அவற்றை சமாரியாவுக்கு கொண்டு சென்றனர். அங்கே ஓதேது என்பவர் ஆண்டவரின் இறைவாக்கினராக இருந்தார். சமாரியாவுக்குள் வந்திருந்த போர் படைக்கு முன் அவர் சென்று அவர்களை நோக்கி, இதோ உங்கள் மூதாதையர்களின் கடவுளான ஆண்டவர் யூதாவின் மேல் சினங்கொண்டு அவர்களை உங்களது கையில் ஒப்படைத்தார். நீங்களோ அவர்களை வெஞ்சினத்தோடு கொன்றீர்கள். அச்சினம் வான் மட்டும் எட்டியுள்ளது. ஆதலால் இப்பொழுது யூதா எருசலேம் மக்கள் எல்லாரையும், ஆண்களையும் பெண்களையும் உங்களுக்கு அடிமைகளாக கீழ்ப்படுத்த வேண்டுமென்று திட்டமிடுகிறீர்கள். ஆனால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு முன் நீங்களும் குற்றவாளிகள் அல்லீரோ? ஆதலால் இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள். ஆண்டவரின் கோபக்கனல் உங்கள் மேலும் இருப்பதால் உங்கள் சகோதரிடமிருந்து நீங்கள் சிறைப்பிடித்து வந்தோரை திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார். எப்ராயிம் தலைவர்களில் சிலரான யோகனானின் மகன் அசாரியாவும், மெசிலமோத்தின் மகன் பெரக்கியாவும், சல்லூமின் மகன் எகிசகியாவும், அத்லாயின் மகன் அமசாவும் படையிலிருந்து வந்தவர்களை எதிர்த்து நின்று அவர்களை நோக்கி, சிறை கைதிகளை இங்கே கொண்டு வர வேண்டாம். அவ்வாறு கொண்டு வந்தால் ஆண்டவருக்கு எதிரான குற்றம் நம்மேல் இருக்கும். ஏற்கனவே நம்மேல் பெரும் குற்றங்களும் இஸ்ரேல் மேல் கோபக்கனலும் இருக்க நம் பாவத்தையும் குற்ற பலியையும் இன்னும் மிகுதியாக்குவது உங்கள் எண்ணமா என்றனர். அப்பொழுது படைக்கலன் தாங்கியோர் தலைவர்களும் சபையாருக்கும் முன்பாக சிறை கைதிகளை விடுதலை செய்து கொள்ளை பொருள்களை அவர்களிடமே ஒப்படைத்தனர். சிறை கைதிகளின் நலனுக்கென நியமிக்கப்பட்டவர்கள் சிறை கைதிகளுள் ஆடையின்றி இருந்தோருக்கு கொள்ளை பொருள்களிலிருந்து உடைகளை கொடுத்தார்கள். அவர்களுக்கு உடைகளையும் மிதியடிகளையும் அணிவித்து உணவும் பானமும் கொடுத்து உடலில் பூச தைலமும் அளித்தார்கள். அவர்களுள் வலுவற்றோர் எல்லாரையும் கழுதைகள் மேல் ஏற்றினார்கள். அனைவரையும் பேரிச்சை மர நகரான எரிகோவில் அவர்கள் சகோதரரிடம் கொண்டு போய் சேர்த்தார்கள். பின்னர் அவர்கள் சமாரியாவுக்கு திரும்பினார்கள். ஆகாசு அசிரியாவின் துணையை நாடுதல். பின்னர் அரசர் ஆகாசு அசிரிய அரசனுக்கு தூதனுப்பி தனக்கு உதவும்படி வேண்டினான். ஏனெனில் மீண்டும் ஏதோமியர் வந்து யூதாவை முறியடித்து பலரை சிறைப்பிடித்து சென்றனர். பெலிஸ்தியர் யூதாவின் சமவெளி நகர்களுக்கும் தென்பகுதிக்கும் எதிராக எழுந்து பெட்சமேசு, ஐயலோன், கிதரோத்து ஆகியவற்றையும், சோக்கோவையும் அதன் சிற்றூர்களையும், திம்னாவையும் அதன் சிற்றூர்களையும், கிம்சோவையும் அதன் சிற்றூர்களையும் கைப்பற்றி அங்கே குடியேறினர். அரசர் ஆகாசு யூதாவின் ஒழுக்கத்தை சீர்குலைத்ததாலும் ஆண்டவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்ததாலும் ஆண்டவர் யூதாவை சிறுமைப்படுத்தினார். பின்னர் அசிரிய மன்னன் தில்கத்பில்நேசர் அவனுக்கு உதவி செய்யாமல் நெருக்கடியையே உண்டாக்கினான். ஆகாசு ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் தலைவர்களிடமும் இருந்த செல்வத்தை எடுத்து அசிரிய மன்னனுக்கு அளித்திருந்தும் அதனால் ஒரு பயனும் கிட்டவில்லை. ஆகாசின் இறப்பு. இந்த அரசர் ஆகாசு தனது நெருக்கடியிலும் ஆண்டவருக்கு மேலும் துரோகம் செய்தான். தன்னை தோற்கடித்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு பலி செலுத்தினான். சிறிய மன்னர்களின் தெய்வங்கள் அம்மன்னர்களுக்கு துணை செய்கின்றன, எனக்கும் அவை துணை செய்யுமாறு அவற்றிற்கு பலி செலுத்துவேன் என்று சொல்லிக் கொண்டான். ஆனால் அவனது செயல் அவனுக்கும் இஸ்ரேலர் எல்லாருக்கும் அழிவையே தேடித்தந்தது.
ஆகாசு கடவுளின் இல்லத்திலிருந்த கலன்களை ஒன்று திரட்டி அவற்றை நொறுக்கினான். பின்னர் ஆண்டவரது இல்லத்தின் கதவுகளை மூடிவிட்டு எருசலேமின் எல்லா மூலைகளிலும் பலிபீடங்களை எழுப்பினான். பின்பு யூதாவின் ஒவ்வொரு நகரிலும் வேற்று தெய்வங்களுக்கு தூபம் காட்ட தொழுகை மேடுகளை எழுப்பினான். இது அவனுடைய மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவருக்கு சினமூட்டியது. அவனுடைய பிற செயல்களும் வழிமுறைகளும் தொடக்க முதல் இறுதி வரை யூதா இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன. ஆகாசு தன் மூதாதையருடன் துயில் கொண்டான். அவனை இஸ்ரேல் அரசர்களின் கல்லறைக்கு எடுத்து செல்லாமல் எருசலேம் நகரில் அடக்கம் செய்தனர். அவனுடைய மகன் எசேக்கியா அவனுக்கு பின் அரசரானார்.